ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதலின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஹாலில் எல்லாரும் இருக்காங்க. அபி பேக்கோடு வராங்க. அனு என்ன அபி பேக்கோடு வர என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இப்போ அபி இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாட்டி அபிகிட்ட என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க. இப்போ அபி ராகவும் மதுவும் தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆகாஷாக இருக்கட்டும், அனுவாக இருக்கட்டும், இன்னொரு பக்கத்து அஞ்சலி இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மனோகரா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி பேசுறாங்க. ஆனா எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா அபி தொடர்ந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பாட்டி ரொம்ப கோவப்பட்டு அபியை அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாலாம் பேசாத அப்படின்னு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. அபி விடாமல் அவங்க அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. மென்டல் ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படியாவது அபி இங்கேருந்து போகணும்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிறாங்க. ராகவால் ஒன்றுமே பேச முடியல, சூழ்நிலை கைதியாக அமைதியாக இருக்காரு. இப்போ அபிகிட்ட அஞ்சலி பேசி இந்த மாதிரி என்னோட குழந்தை உன் கையில் தான் பிறந்ததுமே கொடுக்கணும்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ அபி ஒரு சில விஷயத்த சொல்லி ஒத்துக்கிறாங்க. என்னன்னா, ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்கள், அப்படின்னா வேணால் நான் அது வரைக்கும் அஞ்சலிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, பாட்டி இப்போதைக்கு அபி வெளியில் போகாமல் இங்கே இருக்கட்டுமே அப்படிங்கிறனால நீ வீட்டுக்குள்ளார போகாமல் அது சம்மந்தமாக நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ அஞ்சலிக்கும் சமாதானம் சொல்லிடுறாங்க பாட்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரூமில் அபி உட்காந்துருக்காங்க. ராகவ் பக்கத்தில் உட்காந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அபி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய வாக்குவாதம் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அபி டக்குன்னு நீங்கள் மது உங்களால் இந்த மாதிரி கன்சீவாக இருந்தாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் அபாசனம் ஆகிடுச்சிங்கிற விஷயம்லாம் சொன்னதுமே ராகவ் அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன விஷயம்லாம் ஏற்கனவே லாவணியா சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி காதலர்களுக்காக போட்டி வச்சாங்கல்ல, அப்போ அந்த மாதிரி போய் கலந்துக்கிட்டீங்க, அதில் இந்த மாதிரி நீங்கள் மயக்கம் வர மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிங்க அப்படின்னு என்னென்னமோ சொன்னதுமே இப்போ ராகவ் ஒன்றுமே புரியாமல் ஆயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் கொடுத்த அந்த இதையும் காட்டுறாங்க. பார்த்தோம்னா இப்போ ராகவால் நம்பவும் முடியல, நம்பாவே இருக்கவும் முடியல. ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டார். பாவம் மனுஷன் அப்படியே கதறாரு. அபி ரொம்ப நிதானமாக பேசுகிறேங்கிற பேரில் ராகவ ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுறாங்க. நம்மளையும் ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவ் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகிடுறாரு, மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. இப்போ அபி உங்களுக்கும் மதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன். அஞ்சலி அதே நேரத்தில் முரளியோட எல்லா சூழ்ச்சியும் ஆதாரத்தோடு நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ ராகவ் பாவம் கடந்து அப்படியே உருண்டு அழுகுறாரு. அபி அப்படியே அவங்களும் ஒரு பக்கத்து அப்படியே அழுகுறாங்க. அப்படியே ரொம்ப எமோஷனலாக பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார்